தேந்தமிழ் ஓசையானது ஓய்வு நிலையிலுள்ள மன்னார் ஆயர் பேரருட் கலாநிதி யோசப்பு ராயப்பு அவர்களின் 80வது அகவையை ஒட்டி அவரது செயல்பாடுகளை பற்றிய ஓர் மீளாய்வு விவரணத்தை தொகுத்து வழங்குகிறது. தேந்தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். ஆயர் யோசப் ராயப்பு அவர்கள் 1940 ஆண்டு ஏப்ரல் 16 யாழ் நெடுந்தீவில் பிறந்தார். தனது உயர்கல்வியை புனித சம்பித்திரசியார் கல்லூரியில் கற்று 1967 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் புனித சவரியார் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார் அவர் ராயப்பு அவர்கள். ஆயர் அவர்கள் தனது உயர்கல்வியை ரோமை உர்பானியா பல்கலைக்கழகத்தில் பயின்று கேனன் லோ, அதாவது திருச்சபையின் சாரியல் சட்டத்தில் கலாநிதி பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து 1992 ஆண்டில் மன்னார் ஆயராக அருட்பொழிவு பெற்றார் ஆயர் அவர்கள். ஆயர் அவர்கள் மன்னார் மறைமாவட்டத்தின் ஆயராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக குரல் கொடுத்தார். குறிப்பாக இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்களை வன்மையாக கண்டித்தார் ஆயர் அவர்கள். தாமதிக்கப்பட்ட நீதியானது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும் என்பதை உலகிற்கு ஓங்கி ஒலித்து கூறினார் ஆயர் அவர்கள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சர்வதேச நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்டினார் மன்னார் ஆயர் அவர்கள். அதேவேளை உள்ளக நீதி விசாரணையை முற்றுமுழுவதாக எதிர்த்த ஆயர் அவர்கள் முற்றுமுழுவதுமாக எதிர்த்து அந்த உள்ளக விசாரணைக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களையும் ஆயர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் சர்வதேச உலகத்திற்கும் எடுத்துக்காட்டினார். இந்த வைபவமானது நீதியை கேட்கின்ற ஒரு வைபவமாகும். அதாவது பிற்போடப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதியாக சட்ட இயலிலே அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. ஆகவே இந்த உள்ளக விசாரணையிலே அற்பమైన நம்பிக்கை இல்லை என்றால் நாங்கள் ஐநாவை நாடினோம். ஆகவே அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டதாகவும் ஏமாற்றி விட்டதாகவும் நாங்கள் உணர்றோம். ஆகவே இப்போ இவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியாக அவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் உள்ளக விசாரணை என்று. அந்த உள்ளக விசாரணை செய்கிறதுக்கு 6 மாதம் போதாது. அது 1 வருஷம் வரும், 1.5 வருஷம், 2 வருஷம் வரும். ஆகவே அது முழுமையாக செய்யப்படுற விசாரணை இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் இதை செய்ய முடியாது. ஆகவே இன்னும் அவர்கள் பின்பற்றுறதுக்கு இடம் இருக்கின்றது. இன்னும் ஒரு முறை மார்ச் மாதம் தானே விளையாட வைக்கிறார், மாதம் கொண்டு வராங்க என்று சொல்லி அவர்களை மாற்றத்துக்குரிய இடம் அநேகமாக இந்த இடத்துல இருக்கிறது. ஆகவே இப்படியாக அது பிற்போடப்படுறது. அதாவது அதுதான் உண்மையான தத்துவம். அதாவது பிற்போடுபடுற நீதி மறக்கப்படுற நீதி. ஆகவே தான் நடக்குது. இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் தான் இந்த குற்றங்கள்லாம் செய்தவர்கள். ஆகவே இவர்கள் நம்பிக்கை குற்றம் செய்தவனை நீதவானாக்குறது எப்படி? குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆளையும் நீதவான ஒரு ஆளாக இருக்க முடியாது. அதுவும் ஒரு சட்டத்தில் ஒரு அடிப்படை தத்துவம். அதாவது the accused and the judge cannot be the same, one and the same. ஆகவே அதான் நடக்க போகிறோம் இங்கே. ஆகவே ஒரு பாரபட்சமற்ற ஒரு தூய்மையான ஒரு இதயம் கொண்ட ஒரு உலக சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு இதை செய்யணும். நாங்கள் இங்கே அவர்களுடைய அறிக்கையை அவருடைய விசாரணையை தடுக்கிறது என்றல்ல, அவர்களை உள்ள நம்முடைய நாட்டுக்குள்ளே விட்டு இவர்களும் சேர்ந்து வேண்டுமென்றால் அவருடைய விசாரணையோடு ஒத்துழைத்து அதை செய்யலாம்.
இதுதான் அவர்கள் உண்மையான நீதியாக உண்மையை கண்டறிகிற உண்மையான பொறிமுறையாக இருக்கக்கூடும். ஆகவே இதை விட்டு வேறு விதமாக செய்யப்படுறது எல்லாம் எங்களை ஏமாற்றுகின்ற செயல்தான். அவை இவ்வளவாலும் எங்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகளை இந்த மக்கள் இன்றை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் என்னுடைய கணக்கின்படி அரசாங்கத்தினுடைய ஆவணங்களின் அடிப்படையிலே இருந்து சொல்லப்பட்ட அறிக்கையின்படி 146,679 மக்கள் 8 மாதத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி போரில் கடைசி 8 மாதம் அக்டோபர் 8ஆம் ஆண்டு தொடக்கம் மே மாதம் 19ஆம் தேதி வரையிலான 8 மாதங்களிலே இவ்வளவு தொகையான 146,679 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் பார்க்குற படங்களை நாங்கள் பார்க்குற குழந்தைகள் அதுன்னு சொல்லிலாம் அநியாயமாக கொல்லப்பட்டது. உண்மையிலேயே நாங்கள் சிந்திக்க போனால் இந்த சுடமாட்டோம் என்று சுடுறதுக்கு எதிரான ஒரு வலயம் என்று சொல்லி அவர்கள் நோ ஃபயர் சோன் என்று சொல்லி ஏற்படுத்தினார்கள். இப்படியாக அதாவது வெளிநாட்டில் உள்ள அனைத்து சாட்சியங்களையும் இல்லாதொழித்து அவர்களை வெளியால் கலைச்ச பிற்பாடு செப்டம்பர் மாதத்தில் கலைச்சி போட்டார்கள். இது அக்டோபர் மாதம் அந்த இதில் அவர்கள் தொடங்கின இந்த வலயங்கள், அதாவது ஆபத்தில்லாத வலயங்கள். அப்போ எல்லா மக்களும் அங்கே தான் வந்தார்கள். பாதுகாப்பு வலயங்கள் சொல்லி அந்த பாதுகாப்பு வலயத்துக்குலாம் உண்மையான பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. அங்கே தான் எல்லா சூடு நடந்தது கொன்றது மக்கள். ஆகவே கூடியிருக்கிற நேரத்தில் மக்களை கூட்டி போட்டு கொண்டார்கள். இதே போல் 3 முறை நடத்திருக்கு. ஆகவே இப்படியான கொலைகளை செய்து திட்டம் திட்டி அவர்கள் எதிர்த்துக்காக செய்தார் என்றால் ராஜபக்ச அரசாங்கத்தில் அவர்களுக்கு எதிராக போரை முடித்து வெளிநாட்டினுடைய ஒரு சாட்சியம் இல்லாமல் ஒரு பொது சாட்சியம் இல்லாமல் போரை முடித்து இப்படியான மக்களை ஏமாற்றி குழந்தைகளை கொண்டு போட்டு இப்படி கொண்டு பூச்சி போட்டு அவர்கள் கெதியாக முடித்து ஏன் அவர்கள் இந்த மக்கள் இருக்கிறார்கள் இல்லிட்டி அவர்களை கேடயமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் தெரிஞ்சிருந்த வினத்துக்காக வேண்டிய அவர்கள் உள்ளுக்கு இந்த வலயங்கள் பாதுகாப்பு வலயங்களில் ஒரேடியாக குண்டுகள் அடித்தவர்கள் ஏற்றுக்கு அடித்து கொண்டவர்கள் மக்களை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்குன்னா என்னுடைய ஊகத்தில் நான் அறிந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் கெதியாக முடிச்சு போட்டு ஆக்களை கூடிய மக்களை கொன்று அழித்தால் அங்கே இருக்கிற போது மற்ற மக்கள் எல்டிடிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து வெளிக்கிட்டு போனால் போது வந்தவர்கள் என்றால் அங்கே வெளியாக வருவார்கள். முடிஞ்சுவோம் நாங்கள் அந்த போர் முடிஞ்சு விட்டு விக்டரி டிக்கெட்டோட வெற்றி டிக்கெட்டோடு நாங்கள் மக்களிடத்தில் போய் வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்தோம். அப்படிப்பட்ட ஒரு தீய நோக்கம் கொண்டவர்கள் இவர்களெல்லாம் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் நல்ல மனுஷர்கள் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அப்பொழுதும் இங்கே இருந்தவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு நீதி சார்பாக இதை சொன்னார்களா? அநீதத்துக்கு சார்பாக இப்படி கொலையருக்கு மனித இன அழிப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு ஏதாவது எதிர்ப்பு சொன்னார்களா? எனக்கு என்ன அவ்வளோ பெருசாக தெரியல. ஊடகவியாளர்களுக்கு உலகம் தெரியும். அப்படி சொன்னாண்டா சொல்லுங்க, சில பேர் சொல்லியிருக்கலாம். ஆகவே உண்மையிலே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தென்னிலங்கையிலே அது ஏற்படுத்தவில்லை. பகிரங்கமாக மக்களுக்கு எதிராக 2வது அரசாங்கம் செய்து சோழியை செய்கிறாங்க, அந்த ஆமிக்காரன் செய்கிறான், நேவிக்காரன் செய்கிறான். ஆகவே இதெல்லாம் நடக்கும். தாங்க நடத்த போகிறோம்னு சொல்கிறது நாங்கள் நம்பிக்கலாம். உண்மையாக நம்பிக்கலாம். அரசாங்கத்திட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது உண்மை புதிய அரசாங்கத்திட்ட. ஆனால் இவர்கள் எங்களால் செய்ய முடியாத தொழிலை அவர்கள் தூக்குகிறார்கள். இது சர்வதேசத்தை நம்பித்தான் நான் கொடுத்தினாங்க. அது பொய் சொல்லுமென்ற உணர்வோடு தானே அவர்கள் பறிச்செடுக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும். அவங்க அப்படி பொய் சொல்றது சொல்லுவாங்கன்னு நான் கொடுத்தேன். உண்மையாண்டு யார் வாய் கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது சரியா? அப்படியான ஒரு தத்துவம் தான் நம்ம சிந்திக்க வைக்கிறது. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். அவன் சொல்லட்டும், நீ மெய்ப்பொருள் உண்மையை கண்டுபிடி, அதுக்கப்புறம் நீதி செலுத்து பார்ப்போம். அவனே மறைக்கிறேன்னு சொன்னால் நீ அவனே நம்பிக்கை இல்லைன்னா அர்த்தம். ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான தான் உள்ள துறந்த உள்ள மக்களை ஏராளமாக கொண்டு முடியும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு நற்பயனுள்ளதாக இருக்கும். என்னிடம் இந்த மகஜர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை நான் மக்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதோடு நான் கண்டிப்பாக நேரடியாக சென்று இந்த மகஜரை அந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே போய் அவருக்கு நாம் கையளிப்பேன். மனித உரிமைகளுக்காக அயராது குரல் கொடுத்த ஆயர் அவர்கள் உள்ளக நீதி விசாரணைக்கு எதிராக சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்பதில் தனது குரலை அழுத்தமாக ஆயர் அவர்கள் பதித்ததை இங்கு நாம் நினைவு கூற வேண்டும். ஆயர் அவர்களை பற்றி தேர்ந்தமிழ் ஓசைக்காக பேசாதை பங்கை சார்ந்த அருட்குரு அருள்ராஜ் அவர்கள் அளித்த செய்தியை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகின்றோம். சித்திரை திங்கள் 16ஆம் தேதி தன்னுடைய 80வது அகவையில்
காலடி பதிக்கும் மன்னார் முன்னாள் ஆயர் பேரருள் கலாநிதி ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் இலங்கை தமிழ் மக்கள் மனங்களில் மறக்க முடியாத ஒரு சரித்திர நாயகன். இலங்கை உள்நாட்டுப் போரில் சிறுபான்மை தமிழினம் பல்வேறு விதமான உடல் உள்ள துன்பங்களை வேதனைகளை சந்தித்தார்கள். அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது, அவர்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் அஞ்சாத நெஞ்சத்தோடு தமிழ் மக்களின் உரிமைக்காக அகிம்சை வழியில் போராடியவர்தான் முன்னாள் ஆயர். மனிதனில் கடவுளின் சாயலை கண்டதினால்தான் அந்த மனிதம் சிதைக்கப்பட்ட பொழுது அதை கண்டும் காணாது இருக்கவில்லை. மாறாக அந்த மனிதம் மேம்பட, அந்த மனிதம் புனிதமடைய போராடியவர். எனவேதான் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழுகின்ற எம் உறவுகளின் உள்ளங்களிலும் இன்றும் ஒரு உன்னத மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். போரின் பொழுது இடம்பெற்ற யுத்த மீறல்கள், அநீதிகள், மறைக்கப்பட்ட உண்மைகளை உலக அரங்கிற்கு அஞ்சாது வெளிக்கொண்டு வந்தவர். போரின் பின் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட உரிமை மீறல்கள், நில ஆக்கிரமிப்பு இவற்றிற்காய் போராடியவர். உண்மை, நீதி, சமத்துவம், உரிமை இவைதான் இவருடைய போராட்டத்தினுடைய இலக்காக இருந்தது. தமிழ் மக்களின் உரிமைக்காய், அவர்களின் நல்வாழ்வுக்காய், விடியலுக்காய் அகிம்சைவாதியாக போராடிய அவரது திடீர் சுகவீனம் தமிழ் மக்களுக்கு ஓர் பேர் இழப்பே. தமிழ் மக்களின் உரிமைகளுக்காய் குரல் கொடுத்ததினால் பல பேரினவாத அரசியல்வாதிகளின், இராணுவத்தின், ஏன் பேரினவாத மக்களின் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்பட்டவர். எனினும் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையினால் பல துயரங்களும் போராட்டங்களும் அச்சுறுத்தல்களும் கொலை அச்சுறுத்தல்களும் தன்னை சூழ்ந்த பொழுதும் தன் பணியில் பின்வாங்காது முன்னோக்கி பயணித்துக் கொண்டே இருந்தவர். இன, மத, மொழி பேதமின்றி அனைத்து தமிழ் மக்களின் உரிமைக்காய் ஓங்கி ஒலித்த குரல் காற்றில் கலந்துவிட்டதினால் அந்த குரல் என்றும் ஓயாது. அவர் எதற்காக உழைத்தாரோ, எவருடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று போராடினாரோ, அந்த கனவும் அவர் போராட்டமும் வீண் போகாது. அது ஒரு நாள் நிறைவேறும். நன்றி. மனித உரிமைகளுக்காக மட்டுமல்ல, மன்னாரின் நிலம் மன்னாரின் மக்களுக்காகவே இருக்க வேண்டும் என்பதில் ஆயர் அவர்கள் அக்கறை காட்டினார்கள். ஆயர் மட்டும் இல்லை என்றால் மன்னாரின் பூர்வீக காணிகள் அரசியல்வாதிகளினால் ஏப்பம் விடப்பட்டிருக்கும் என்பது மட்டும் யதார்த்த உண்மையாகும். ஆயரின் கனவுகள், அவரது இலட்சியம் அவரது வாழ்நாளுக்குள் நிதர்சனமாக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் தேன் தமிழ் ஓசை தனது வாழ்த்துக்களை நேயர்கள் சார்பாக வாழ்த்துகின்றது. வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.
நன்றி, வணக்கம் நேயர்களே.